SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குருமா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் குருமா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். சீக்கிரமாகவும் ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலே அரைச்சி மாவு அரைச்சி தான் இட்லி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி சட்னி ரெடி பண்ணாமல் இது மாதிரி குருமா வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4, சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 தக்காளி, பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். பாருங்கள், 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு தகுந்த உப்பு, கொஞ்சமாகவே தண்ணி, ஒரு டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் விழுது அரைச்சி சேர்ப்போம், அதனால் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பீஸ் போட்டு. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, எல்லாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டேன். அது குருமா கொதிக்க பாருங்கள், அதில் இந்த தேங்காய் விழுதை சேர்த்துருங்க. பாருங்கள், ஜார் தண்ணி, ஒரு 2 செகண்டு கொதி வரக்கூடாது, நுரைச்சிட்டு இருந்தால் போதும். அவ்வளோதான், குருமா ரெடி. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடு ஏறினா போதும், தேங்காய் அரைச்ச உடனே கொதிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை சேர்த்துட்டு கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லி இலை சேர்த்துட்டு கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள், வாசனை. சிம்பிளாக, மசாலாலாம் எதுவுமே அதிகமாக இல்லை. பட்டை, கிராம்பு, அது இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3 பொருள் தான். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைனாலும் தேங்காய் விழுது வரைக்கும் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பாருங்கள், குருமா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.